காட்டன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்க, நம்ம அட்டை பாக்ஸ்லாம் அடுக்கி நம்ம பார்சல்லாம் அனுப்புறோம்ல, இப்போ டிஹெச்எல் பாக்ஸோ ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அந்த பாக்ஸில் ஒரு ஸ்டூல் மாதிரி தே ஜஸ்ட் ராக் இட் அப். அதாவது அதோட லாஜிக் என்னன்னா, ஒரு முட்டையை இந்த ஆங்கிள் வச்சு உடைச்சா என்னதான் வச்சாலும் உடைச்சா உடையவே உடையாது. அதே மாதிரி தே ஸ்டாக் இட் அப் த காட்டன் பாக்ஸ் இந்த சைஸ், அது ஒரு ரவுண்டாக கட் பண்ணி தே பேஸ்ட் இட் டுகெதர், தே செல் இட் ஃபார் க்ளோஸ் டு 6,000 rupees 8,000 rupees. சாதாரண காட்டன் பாக்ஸ், வெறும் சாதாரண காட்டன் பாக்ஸ். நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, புக் நிச்சன்ற பேர்ல இருக்கும். இந்த கிக் ஸ்டார்டர் பத்தி ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியல. இப்போ நம்ம ஊர்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஒரு மேனுஃபேக்சர்ஸ்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, சார் மேனுஃபேக்சரிங்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் சார். பட் நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், கிக் ஸ்டார்டர் அண்ட் இண்டிகோகோன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இது ரெண்டுமே யூஎஸ் பேஸ்ட் வெப்சைட். இவங்க என்ன பண்றாங்கன்னா, யூ டிசைன் சம்திங். நீங்க இப்போ இந்த பிளான்டர் பாக்ஸே வச்சுக்கோங்க, இல்ல ஒரு சேர் டேபிள் வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு ஒன்று கிரியேட்டிவா ஒன்று தோணுது, யூ டூ இட். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் ஒரு வீடியோவை எடுத்து, ஒரு 1 minute 2 minute வீடியோவை எடுத்து நீங்கள் அதை போட்டுறீங்க, சரிங்களா? போட்டுட்டு இந்த பிளான்டர் பாக்ஸ் வந்து இதோட விலை வந்து 1000 ரூபாய். யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ நான் இமீடியட்டாக தரமாட்டேன். ஒன்ஸ் ஐ கெட் 100 orders or 200 orders அப்புறம் தான் நான் வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த வெப்சைட்டில் வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு 200 வந்ததுக்கப்புறம் அந்த மணியை வச்சு அதுக்கப்புறம் they start a manufacturing and they do it. Investors also. There is no need investors. இது வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாதிரியான கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி வெளியே இருந்து பார்த்தா க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது க்ரௌட் ஃபண்டிங் கிடையாது. க்ரௌட் ஃபண்டிங்னா என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னா ஐ ஹோல்ட் த ஸ்டேக் ஆன் யூ, பட் இட்ஸ் நாட் இன் தட் வே. ஸோ இது வந்து என்ன சொல்றது, உங்களோட ஐடியாவை ஃப்ரீயா வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். நான் இப்போ நான் ப்ராடக்ட் 60 நாள் கழிச்சு மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொடுத்துறேன், உங்களுக்கு எனக்குள்ள எந்த கனெக்ஷனும் கிடையாது. இது மாதிரி டெவலப் ஆன கம்பெனிஸ், லெட்ஸ் சே நீங்க ஃபிட்பிட்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த கிக் ஸ்டார்டர்ல இருந்து போன கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி கம்பெனி. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கம்பெனி நான் சொல்ல முடியும். நீங்க போய் ஒன்றும் இல்லை, கிக் ஸ்டார்டர் வெப்சைட்டை மட்டும் போய் பாருங்க. நமக்கெல்லாம் சில விஷயங்கள் தோணும், டே ஹவு ஸ்டூபிட் இட் இஸ், ஹவு ஸ்டூபிட் திஸ் ப்ராடக்ட் இஸ்ன்னு சொல்ல விஷயங்கள் தோணும். ஆனால் தே மென்ட் மணி ஆன் இட். அதாவது ஒரு மினிமமா ஒரு 5 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் ஒரு க்ரௌட் ஃபண்டிங்ல கலெக்ட் பண்ண முடியும்னா, சாதாரண ஒரு பாட்டில் ஓப்பனர், யூ டோன்ட் பிலீவ் இட். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க நெட்ல. இவ்வளவு பெரிய ஒரு நம்ம பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளேயிங் கார்ட்ஸ்ல அந்த ஏ சிம்பிள் இருக்கும்ல, அந்த சிம்பிள்ல ஒரு கார்டு ஓப்பனர், they sold more than 2 crore rupees of worth of card opener. காஸ்ட் அரௌண்ட் 600 rupees 700 rupees $10 வித்து அதை மேக் பண்ற நம்ம ஊர்ல பண்ணோம்னா ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் பண்ணலாம். அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா, this is not only for US citizens கிடையாது, all over the world except இந்தியால மட்டும் இப்போ அலோ பண்ணல, பட் you can do it via multiple channels. ஓகே. ஸோ ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா மூளைக்கு மூளை வந்து ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, எல்லாரும் ஒரு ஐடியாஸோட தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் டெவலப்பிங் தி வெப்சைட்ஸ் அந்த ஆப்ஸ் அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ற மிஸ்டேக் என்ன அப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க பேசும்போது எனக்கு. சரி, இப்போ நம்ம எப்படி பார்க்கறேன்னா, அதை முன்னாடிலாம் சொல்லுவாங்க, சென்னையில இருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டா ஒன்று நாய் மேலே விழுகும், இல்லாட்டி ஒரு இன்ஜினியர் மேலே விழுகும்னு ஒரு காமெடி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இப்பயுமே லிட்டரலி அப்படிதான் இருக்கு. இட் இஸ் லிட்டரலி எங்க நம்ம தூக்கி போட்டாலும் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மேலே தான் போய் விழுகுது. பிகாஸ் அது என்னன்னா, அந்த அளவுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் ரியலி பூமிங் நவ்.